கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் வரலாற்று சிறப்புகளை கொண்டுள்ள காத்தான்குடி 4ஆம் குறிச்சி ஆற்றங்கரையோரத்தில் குப்பைகள் சேகரிக்கப்படுவதால் பொதுமக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். காத்தான்குடி 4ஆம் குறிச்சியில் உள்ள பாடசாலைக்கு அருகாமையில் ஆற்றங்கரையில் காத்தான்குடி நகர சபையினால் குப்பைகள் கொட்டப்படுவதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. காத்தான்குடியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு சேதன பசலை தயாரிப்பதற்கு பொருத்தமற்ற குப்பைகள் 4ஆம் குறிச்சி ஆற்றங்கரையில் கொட்டப்படுகின்றன. குப்பைகளை உண்பதற்கு இரவு நேரங்களில் முதலைகள் ஆற்றங்கரைக்கு வருவதால் அந்த பகுதியில் வசிப்போர் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். கொண்டு வைத்திருந்த ரோட்டு அப்படியான சூழ்நிலையில நாங்க கஷ்டமான நிலையில மோசமான நிலையில இருந்து கொண்டிருக்கோம். இந்த 6 மாதம் ஓரம் இருக்கும் பொதுமக்களும் ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியில் இருக்கிறாங்க. கொசுவும் நெலும்புமா அதே இதுக்கு ஒரு விடத்தை நீங்க அரசாங்கத்தால ஒதுக்கி கொடுங்க. இந்த குப்பை போடுற டைம்ல இந்த குப்பை இருந்துச்சுன்னா முதல்ல கூட வருது. எத்தனை பேரை எடுத்து சாவடையும் விட்டுட்டு இது குறித்து உரிய அதிகாரிகள் இதுவரை நடவடிக்கை எடுக்காத ஒரு தன்மை காணப்படுகின்றது. முற்றுமுழுதாக இயற்கையை பாதிக்கின்ற விதத்தில் இயற்கை சூழலுக்கு பங்கந்தம் விளைவிக்கின்ற நோக்கிலே இந்த இடத்துல தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட பல வருட காலமாக அசுத்தமான கழிவுகள், மாமிச கழிவுகள், குப்பைகள் கொட்டப்பட்டு கொண்டிருக்கு. இந்த விடயம் தொடர்பில் கேட்டறிவதற்காக காத்தான்குடி நகர சபையின் செயலாளரை தொடர்பு கொள்ள மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் பயனளிக்கவில்லை. எவ்வாறாயினும் பிராந்திய உள்ளூர் உதவி ஆணையாளர் சித்திரவேலிடம் இது குறித்து நாம் வினவினோம். திண்மக் கழிவு தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கும் முகமாக ஐரோப்பிய யூனியனினுடைய நிதி உதவியோடு கொடுவாமடு என்னும் இடத்திலே அமைக்கப்படுகின்ற இந்த திண்மக் கழிவு முகாமைத்துவ நிலையமானது எதிர்வரும் நவம்பர் மாதம் 2ஆம் வாரத்திற்கு முற்பட்ட பகுதியிலே பூர்த்தி செய்து அது பாவனைக்காக கையளிக்கப்படக்கூடிய நிலையிலே காணப்படுவதனால் செயற்பாடானது ஆரம்பிக்கப்பட்டவுடன் இவ்வாறான இந்த திண்மக் கழிவுக்கான பிரச்சனைகள் தீர்ந்துவிடும்